குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். தனுராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி தனுராசி. தனுராசிக்கு இதனால் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சனி வரக்கூடிய சனி பயிற்சியில் 4ஆம் இடத்துக்கு போகிறது ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு பயப்படுவாங்க. அப்படிலாம் பெரிய நெகட்டிவான விஷயம்லாம் பண்ணாது. ஏன்னா பொதுவாகவே பாவ கிரகங்கள் கேந்திர ஸ்தானத்தில் அமையும் போது அது நல்ல பலன் தான் கொடுக்குமே தவிர பெரிய அளவுக்கு கெடுபலன்கள் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் குருவுடைய வீடு இந்த ராசிநாதனுடைய வீட்டிலேயே சனி போகிறதுனால இவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது. 4ஆம் இடத்துல வரக்கூடிய சனியால் வண்டி வாகன சேர்க்கை தான் அமையும். நிறைய பேருக்கு புதுசாக வண்டி வாகன சேர்க்கை அமைய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் ஒரு சில பேர் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளாவது வாங்குவாங்க. வச்சுருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸை ரிப்பேர் பண்ணி அதை புதுப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதுபோல் வீடில் ரிப்பேர் பண்ணுறது, புதுசாக வீடு கட்டுறது, லோன் எடுத்து வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக அமைய சான்ஸ் இருக்குது. அதுபோல் ஒரு சிலருடைய தாயாரோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தங்கம் வெள்ளி போன்ற ஆவண சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்சஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால் தனுராசிக்கு சனி பயிற்சி ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய பயிற்சி தான். சனி தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, அதே போல் இந்த ராசியை பார்க்க போகிறாரு. ஸோ தன்னுடைய 3ஆம் பார்வையாக ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறது ஓரளவுக்கு நன்மை. ஏன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய ருணரோக சத்ருசானத்தை சனி போன்ற பாவர் பார்க்கறதுனால அந்த பாவகம் கெடப்போகிறது. அப்போ இவங்களால் ஈஸியாக பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். இப்போ ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்டாங்கன்னா கிடைக்கும். அதுபோல் நண்பர்கள் பணம் கொடுத்து உதவுவாங்க. அறிமுகம் இல்லாதவங்க அவங்கக்கிட்ட போய் பணம் கேட்டால் கூட ஓரளவுக்கு அவங்க
எதிர்பார்த்த கடனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோல் இவங்க யார்கிட்டயோ பணம் கொடுத்துருந்தா கரெக்டான நேரத்தில் இவங்களுக்கு கையில் வந்து சேர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சில நேரங்களில் இவங்க யாருக்கோ கடன் கொடுத்து அந்த கடனாளி இவங்கக்கிட்ட வந்து கேட்கக்கூட மறந்துடுவாங்க. ஸோ கடன்காரங்க கிட்டேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யுக்தி கூட இவங்களால் ஈஸியாக கையாள முடியும். அதுபோல் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும், பிஸ்னஸில் கூட காம்படிட்டர்ஸை ஈஸியாக ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் இந்த சனி பெயர்ச்சி காலம் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சனியுடைய பார்வை இவங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். சனி தன்னுடைய நேர் பார்வையாக அந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்க்கறது சில நேரங்களில் வேலை விஷயமாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். குறிப்பாக தன்னுடைய சீனியர்ஸ் மூலிமா சில பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வேலையில் சில மாற்றமோ வேலையில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த ராசியினருக்கு ஏற்படும். இருந்தாலும் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் சில பேருக்கு இருக்குது. சனி தன்னுடைய 10ஆம் பார்வை ராசியை பார்க்கறதுனால உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அடுத்த குரு பயிற்சியில் குரு இந்த ராசியை நேராக பார்க்கறதுனால சனியுடைய பார்வையால் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. ஆனால் குருவுடைய பார்வை இந்த ராசியை விட்டு விலகிற காலகட்டத்திலலாம் இவங்களுக்கு உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக சனியுடைய பார்வை சில தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் குருவுடைய வீடு அப்படின்னு சொல்கிற அந்த அமைப்பினால் இவங்களுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். சனியுடைய பார்வை சுப பலன்கள், சுப கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இல்லாத காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் தைரிய குறைச்சலும் ஏற்படும். எந்த விஷயத்தையும் போல்டாக பண்ண மாட்டாங்க. எல்லாத்துலேயும் சில பயங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ண முடியாத சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டு அதனால் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். இதெல்லாம் தான் சில பிரச்சனைகள். பட் அது பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு சனியோடைய இந்த தாக்கத்தை குரு வந்து சமாளித்து கொடுத்துருவார். அப்போது எல்லா அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய சனிப்பயிற்சி தனுராசிக்கு ஓரளவுக்கு நல்ல யோகமான ஒரு சனிப்பயிற்சினே சொல்லலாம். சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. தனுராசி அப்படின்னு சொன்னாலே மூல நட்சத்திரம், புராட நட்சத்திரம், உத்திராடம் முதல் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் தனுராசி. அதில் கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலன். ஏன்னா கேதுவே இந்த சனிப்பயிற்சி காலத்தில் 10ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. அடுத்த ராகு கேது பயிற்சியில் கேது 9ஆம் இடத்துக்கும் வரப்போகிறாரு. தன்னுடைய அதிநட்பு வீட்டான சூரியனுடைய வீட்டில் கேது வர்றதுனால இவங்களுக்கு இதுவும் யோகம்தான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்தது சுக்கிரனுடைய போராட நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனை தரும். ஏன்னா சுக்கிரன் வந்து குருவுடைய வீட்டுக்கு பெரிய அளவுக்கு நன்மை சேர்க்க மாட்டார். அதே போல் குருவும் வந்து சுக்கிரனுக்கு பெரிய அளவுக்கு நன்மை கொடுக்க மாட்டார். அந்த அமைப்பில் இவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும் இந்த சனிப்பயிற்சி காலம் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.